வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்கெட்ச் மாடியூலில் டைமென்ஷன் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைமென்ஷன் அப்படிங்கிறது இது மாதிரி ஒரு பெரிய ஐக்கான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம மேஜராக தேவையான எல்லா டைமென்ஷனும் இந்த ஒரே கீ மூலமாக அக்சஸ் பண்ண முடியும். அது லென்த்தாக இருக்கலாம், ஹைட்டாக இருக்கலாம், டயாமீட்டர், ரேடியஸ், ஆங்கிள், இது மாதிரி எல்லா டைமென்ஷனையுமே நம்ம இந்த டி அப்படிங்கிற ஒரு லெட்டர் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக டைமென்ஷன் க்ரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பெரிமீட்டர் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறீங்க, ஒரு ஸ்கொயர் வரைகிறீங்க, இல்லை ஒரு இர்ரெகுலர் ஷேப் வரைகிறீங்க, அதோட பெரிமீட்டர் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக பெரிமீட்டர் பார்க்க முடியும். அதே மாதிரி பேஸ் லைன், ஒரு லைனை பேஸாக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த டைமென்ஷன் மார்க் பண்ண முடியும். ரெஃபரன்ஸ் டைமென்ஷன் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் ட்ராயிங்கில், இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் எக்ஸ்பெஷலாக நீங்கள் இந்த ப்ரொடக்ஷன் ட்ராயிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது நிறைய ரெஃபரன்ஸ் லைன் கொடுத்துருப்பாங்க, ரெஃபரன்ஸ் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு டைமென்ஷனை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த டைமென்ஷன், இந்த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் சைடு போனீங்க அப்படின்னா நீங்கள் குவாலிட்டியில் ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறீங்க, லைன் இன்ஸ்பெக்டராக போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு ஒரு டைமென்ஷனை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நீங்கள் மற்ற டைமென்ஷன்லாம் மெஷர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் டைமென்ஷன் வந்து Creoவில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வாங்க அதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் Creoவில் ஸ்கெட்ச் மாடியூலில் இருக்கேன். ஸோ நம்ம முன்பு டிஸ்கஸ் பண்ண இந்த டைமென்ஷன் அப்படிங்கிற டூல் இங்கே தான் இருக்குது. இதில் வந்து ஒரு 4 டூல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டைமென்ஷன். இது நீங்கள் கமாண்ட் மாதிரி கூட அக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட்டு டி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா கமாண்டுக்குள்ளே அந்த டைமென்ஷனுக்குள்ளே என்டர் ஆயிரும். அடுத்தது பெரிமீட்டர், அடுத்தது பேஸ் லைன், அடுத்தது வந்து ரெஃபரன்ஸ். ஃபஸ்ட் நான் ஒரு ட்ராயிங் ட்ரா பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த இதுதான் இது ரெக்டாங்கிள். இப்போ இதோட ஆங்கிள் எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து இந்த டைமென்ஷனை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரைட் கிளிக்கில் லாஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமென்ஷன் அப்படிங்கிற இந்த ஐக்கான் இருக்குது. அப்படி இல்லாமல் ஜஸ்ட்டு டி அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னாலும் டேரெக்டாக அந்த டைமென்ஷனுக்குள்ளே என்டர் ஆகிரும். இப்போ நம்ம பார்த்தோம் இது ரெண்டுக்கு நடுவில் ஆங்கிள் வேணும். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு லைனை கிளிக் பண்ணுங்கள், செகண்ட் லைனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வெளியே வச்சுட்டு இந்த மவுஸோட மிடில் பட்டன், அந்த ரோல் பண்ணக்கூடிய அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இப்போ டைமென்ஷன் க்ரியேட் ஆகிரும். இப்போ எனக்கு இது ஆல்ரெடி வெர்டிக்கலாக இருக்கிறது அப்படிங்கிறனால, இந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் இந்த கன்ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால எனக்கு வந்து நான் வந்து இப்போ இந்த 90 டிகிரி வந்து மார்க் பண்ண முடியாது. நான் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரெயினை ரிமூவ் பண்ணணும். நான் இப்போ இந்த வெர்டிக்கல் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயினை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா நான் இங்கே 95 டிகிரி கொடுத்தா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இந்த வெர்டிக்கலை வந்து டெலீட் பண்ணிவிட்டேன். இந்த 90 அப்படிங்கிறத நான் வந்து 95 டிகிரி ஆங்கிள் கொடுக்குறேன். 95 டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது மட்டும் சேஞ்ச் ஆகும். நம்ம மேபி இன்னும் நம்ம டைமென்ஷன் சேஞ்ச் பண்ண நான் ஒரு இப்போ 50 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள். ஸோ மற்ற எல்லாம் அப்படியே இருக்கும். இந்த லைன் மட்டும்தான் மாறும். என்ன ரீசன்னா இது மட்டும்தான் கன்ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்குது. மற்ற இது வந்து ஹரிசானல் கன்ஸ்ட்ரெயின் ஆகிருக்கு, இது வந்து வெர்டிக்கலாக கன்ஸ்ட்ரெயின் ஆகிருக்கு, இது வந்து ஹரிசானலாக கன்ஸ்ட்ரெயின் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது மாதிரி ஆங்கிள் மார்க் பண்ண முடியும். அதே மாதிரி டைமென்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் லைனை கிளிக் பண்ணி வெளியே கிளிக் பண்ணுறது மூலமாக லென்த்து மார்க் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ இந்த பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த கிராஸான டைமென்ஷன் மார்க் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் இந்த லைனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கல் ஹரிசாண்டல் டைமென்ஷன் கிடைக்கும். நீங்கள் கிராஸாக மார்க் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி இன்க்ளைன் டைமென்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இன்க்ளைன் டைமென்ஷன்ஸ் கிடச்சிருச்சு, இந்த கிராஸ் டைமென்ஷன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா போதும். வேறு எந்த டைமென்ஷனுமே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த டைமென்ஷனுமே மார்க் பண்ண முடியாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரெயினை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம டைமென்ஷன் மார்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் மார்க் பண்ணணும், இல்லை டயாமீட்டர் மார்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி டைமென்ஷன் போயிட்டு டயாமீட்டர் நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னா சர்க்கிளை வந்து இந்த எண்டில் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த எட்ஜையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வச்சு மவுஸோட ரோல் பண்ணுற பட்டன், அந்த ரோலிங் பட்டனோட மிடில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரேடியஸ் கிடச்சிரும். இதே மாதிரி கிளிக் பண்ணால் உங்களுக்கு டயாமீட்டர் கிடைக்கும். இதே மாதிரி ரேடியஸ் வேணும் அப்படின்னா அதே மாதிரி டைமென்ஷனில் போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியஸ் கிடச்சிரும். இப்போ வரக்கூடிய இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேடியஸ் டயாமீட்டர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பட் ஓல்டர் வெர்ஷன்லாம் வந்துட்டு நம்ம அதில் கொடுக்க மாட்டாங்க. டயாமீட்டர் ரேடியஸ் சிம்பிள் இருக்காது. நம்ம தான் பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும். இந்த ரெண்டு சைடுமே ஏரோ மார்க் இருந்தால் அது வந்து டயாமீட்டர், ஒரு சைடு ஏரோ மார்க் இருந்தால் ரேடியஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து உங்களுக்கு அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டு சர்க்கிளுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமென்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மிடில் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள், இந்த மிடில் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வெளியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். இதை நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம இது மாதிரி டைமென்ஷன் மார்க் பண்ணியாச்சு. மாடிஃபை எப்படி பண்ணுறது
மாடிஃபைலாம் இந்த எல்லா டைமென்ஷனையும் மொத்தமாக மாடிஃபை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்துருக்கோம். அது இல்லாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாக மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா மாடிஃபை ஆகிடும். எத்தனை டைம் வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே நம்ம நெக்ஸ்ட் நம்ம இந்த பெரிமீட்டர் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வரலாம். ஸோ இந்த பெரிமீட்டரை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ இந்த ஸ்கெட்சோட பெரிமீட்டர் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து இப்போ எல்லா லைனையும் கிளிக் பண்ணுறேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த 4 லைனையும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்ததையும் எந்த லைனை பேஸ் பண்ணி எந்த டைமென்ஷனை பேஸ் பண்ணி நான் வந்து பெரிமீட்டர் செட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. இங்கே பாருங்கள், கீழே படித்து பாருங்கள். செலக்ட் டைமென்ஷன் டு பி ட்ரைவ் பை த பெரிமீட்டர் டைமென்ஷன். ஏதாவது ஒரு டைமென்ஷனை வந்து பெரிமீட்டர் டைமென்ஷனை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் வந்துட்டு இந்த 12 அப்படிங்கிறத பெரிமீட்டர் டைமென்ஷனை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த 12 வந்து செலக்ட் பண்ணுறேன். 12 செலக்ட் பண்ணதையும் எனக்கு இங்கே பாருங்கள் 29.47 பெரிமீட்டர் வந்துருச்சு. இது வந்து VARனா வேரியபிள். ஸோ இப்போ நீங்கள் இந்த பெரிமீட்டர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் பெரிமீட்டர் வந்து 35 கொடுக்குறேன். இப்போ இந்த வேரியபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேரி ஆயிடுச்சு. 13.8 மாறிடுச்சு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மாறாது, இந்த வேரியபிள் மாறும், மற்ற டைமென்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து நான் 40ன்னு கொடுக்குறேன். ஸோ 40 அக்செப்ட் பண்ணல, ஏன்னா 35க்கு மேலே என்னால் போகாது. ஓகே, நான் இப்போ வந்து ஒரு 20 கொடுக்குறேன். 20ம் அடுத்துக்காது. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இன்க்ளைண்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா கார்னருமே நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பெரிமீட்டர் அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி நீங்கள் பெரிமீட்டரை வந்துட்டு சர்க்கிளுக்கு கண்டுபிடிக்கலாம், இல்லை ஒரு இர்ரெகுலர் ஷேப்புக்கு கண்டுபிடிக்கலாம். எது மாதிரியான டைமென்ஷன் இல்லை எது மாதிரியான ஸ்கெட்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கான பெரிமீட்டர் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்தது இந்த பேஸ் லைன் அப்படிங்கிறது. ஸோ பேஸ் லைன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு ட்ராயிங் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேஸ் லைன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இப்போ இதை பேஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைமென்ஷன் மார்க் பண்ணலாம். ஸோ இதிலிருந்து இது வரைக்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பேஸ் லைன் டைமென்ஷன் ஃபஸ்ட் நீங்கள் இந்த பேஸ் லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு எட்ஜ், ஏதாவது ஒரு கார்னர், எதை நீங்கள் 0,0 நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு வெளியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டைமென்ஷன் ஓரியன்டேஷன் அப்படிங்கிற பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டை வெர்டிக்கலாக மார்க் பண்ணுறீங்களா ஹரிசானலாக மார்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. நான் இப்போ வந்து இது ஹரிசானலாக மார்க் பண்ணுறேன். ஹரிசானல் கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுக்குறேன். ஸோ அக்செப்ட் கொடுத்து எனக்கு இந்த 0,0 இந்த பாயிண்ட் வந்து 0,0 அப்படிங்கிறது செட் ஆகிடுச்சு. அப்போ இது எனக்கு 0. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள். இப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 3 mm இருக்குது. பட் எனக்கு இது மாதிரி டைமென்ஷன் மார்க் பண்ண வேணாம். எனக்கு இந்த இடத்துல மட்டும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டில் மட்டும் எனக்கு மார்க் வரணும். ஸோ அப்போ நான் வந்து இப்போ நான் பேஸ் லைன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேஸ் லைன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் டைமென்ஷன் போங்க. டைமென்ஷன் போயிட்டு இந்த பேஸ் லைன்லேருந்து இது வரைக்கும் உள்ள ஹைட் இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இது 0,0, இது வந்து 3.0 3 mm. ஸோ அதே மாதிரி எனக்கு இதோட ஹைட் வேணும் அப்படின்னாலும் அதே மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஆர்ஜின் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த லைனை கிளிக் பண்ணி நான் வெளியே கிளிக் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக இங்கே எனக்கு வேல்யூ வந்துடும். அப்போ என்ன அப்படின்னா இங்கிருந்து இது வரைக்குள்ள வேல்யூ 8 mm, இங்கிருந்து இது வரைக்குள்ள வேல்யூ 3 mm. ஸோ இப்போ இந்த 8 நான் வந்து 10ன்னு மாற்றினேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 10 அப்படிங்கிறது இந்த 0,0 இது வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் 10 mm. இப்போ நார்மல் நான் போய் மார்க் பண்ணலாம். இதிலிருந்து இது வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் 10 mm. ஸோ இது மாதிரி இதுதான் வந்து பேஸ் லைன் அப்படிங்கிறது. நார்மலாக டைமென்ஷன் மார்க் பண்ணுற மாதிரியே ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பேஸ் லைனாக மார்க் பண்ணிவிட்டு அந்த பேஸ் லைன் யூஸ் பண்ணி கண்டினியூஸாக அடுத்தடுத்த டைமென்ஷனை மார்க் பண்ணுறது தான் வந்துட்டு பேஸ் லைன் டைமென்ஷன் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இப்போ நான் இங்கே ஒரு டைமென்ஷன் இருக்குது, இதை வந்து நான் 15 அப்படின்னு அலோகேட் பண்ணுறேன். இந்த 15 மாற்றியாச்சு. நான் மற்ற டைமென்ஷன்லாம் மாற்றும்போது இந்த 50 அப்படிங்கிற டைமென்ஷன் நான் மாடிஃபை பண்ணக்கூடாது, இல்லாமல் வந்து மாற்றக்கூடாது. இதுதான் பேஸாக இருக்கும். இந்த 15 அப்படிங்கிறது இப்போ இப்படியே இருக்கணும். மற்ற டைமென்ஷன்லாம் வேணால் நான் மாடிஃபை பண்ணி என்னோட சேஃப் நான் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த லைனோட டைமென்ஷன் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம எப்படி டைமென்ஷன் இந்த பெரிய டைமென்ஷனை யூஸ் பண்ணி எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி இதை நான் கிளிக் பண்ணி இங்கே வெளியே கிளிக் பண்ணுறேன்.
எனக்கு இப்போ இதோட வேல்யூ 15 வந்துருச்சு. கூடவே வந்து ரெஃபரன்ஸ்னு வந்திருக்கு. இந்த டைமென்ஷனை பேஸ் பண்ணி நான் மற்ற டைமென்ஷனை வந்துட்டு மாடிஃபை பண்ண முடியும். ஸோ ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறது கூடவே பாருங்கள் REF அப்படின்னு வந்துருக்கும். ஸோ இதுதான் க்ரையோவில் ஸ்கெட்சில் யூஸ் பண்ணக்கூடிய டைமென்ஷன்ஸ்.